ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட்மேட் பிரிண்டிங் பிளாக்ஸ் தான். ஸோ இந்த பிளாக் வந்து எப்படின்னா வுடனில் இருக்கும். ஸோ இந்த வுடன்லேருந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஸ்டாம்ப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரிண்டிங் சாரீஸ் வந்து ரொம்ப 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 ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் அது நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ நான் இப்போ கொஞ்சம் வீடெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கனால வாலுக்காக இதை வாங்கினேன். கொஞ்சம் பார்க்க ப்ளெயினாக இல்லாமல் ஸ்டென்சில் வச்சு யூஸ் பண்ணுறோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் இந்த டிசைன்லாம் பண்ணும்போது எனக்கு இது ஃபேப்ரிக்கில் போடணும் தாங்க ரொம்ப ஆசையாக வந்துருச்சு. ஸோ ஃபேப்ரிக்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா இப்படி தாங்க வரும். இந்த மாதிரி தான் வரும்போது நல்ல ப்யூர் ஒயிட்டாக தான் வரும் பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற இதுவும் ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணெயில் ஊற வைக்கணுங்க. ஸோ எண்ணெய் வந்து குக்கிங் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெஸ்ட்டு வந்து கடுகு எண்ணெய் தான் சொன்னாங்க. ஸோ கடுகு எண்ணெய் வந்து நல்லா உடை இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம அடுத்தடுத்து வாஷ் பண்ணும்போது கிராக் விழுகாமல் இருக்கிறதுக்கு, அது லாங் லைஃபாக அந்த உடு வர்றதுக்காக நம்ம இந்த ப்ரிகாஷன் பண்ணுறோம். இது ஒரு டைம் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இதை பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக பைண்டர் இருக்குது, இப்போ கலர்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுவும் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கு சாரீ ஒரு ட்ரெஸ் ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பண்ணலாம். ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. இன்னொன்று சீக்கிரம் அது ட்ரை ஆயிரும். நம்மளால் அதை இது பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம இப்போ ப்ராசஸ் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த இப்போ நீங்கள் உட்டை வச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த வுட் அப்சர்வ் ஆகும். ஸோ நல்லா அப்சர்வ் ஆகினா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல லாங் லைஃப் நம்மளுக்கு இந்த இது கிடைக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய பழைய நோட் புக் எடுத்துக்கிட்டேன். அந்த நோட் புக்கில் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு நான் அப்படி வச்சிட்டேன். ஸோ இப்படி வைக்கும்போது எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ இப்போ அது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரிகாஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன் டைம் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் இப்போ சும்மா நார்மலாக ஒரு இதை வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு தான் அடித்து வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு அடிக்கிறத விட நம்மளுக்கு இந்த பழைய ட்ரெஸ்லலாம் வரும் பார்த்தீங்களா, அதில் வச்சு நான் அடித்தேன். இன்னும் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு பாத்திரம் விளக்கம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அந்த ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணோம்னா இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணலான்றதை நான் காட்டுறேன். தேங்க்யூ.